நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இமேஜை நம்ம இங்கே பார்த்தோம் ரைட்டுங்களா. இந்த இமேஜை இந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி, அதாவது பேக்ரவுண்டாக வைக்க போகிறோம். ஓகே, பேக்ரவுண்டாக வைக்கிறதுக்கு நம்ம சிஎஸ்எஸில் வைக்க போகிறோம். முன்னாடி நம்ம இங்கே இருக்கக்கூடிய பாடிக்கு உள்ளே இருக்க டேக்ஸ் தான் எழுதியிருந்தோம். நம்ம இப்போ இங்கே எழுதலாம், ஸ்டைல் பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகே, யூஆர்எல். நம்ம யூஆர்எல் எங்கே இருக்குது, இமேஜஸ்குள்ளே wiki.wmp அப்படின்னு கொடுக்குறோம். சாரி, WEBPன்னு கொடுக்குறோம். கொடுத்த உடனே நம்மளோட இமேஜ் இந்த பேஜில் மல்டிபிள் டைம்ஸ் பிரிண்ட் ஆகிறத பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த இமேஜ் வந்து ரொம்ப சின்ன இமேஜ், நம்ம பேக்ரவுண்டில் எல்லா இடத்துக்கும் கொடுக்கணுன்றதுனால இந்த மாதிரி மல்டிபிள் இமேஜஸாக காப்பி பேஸ்ட் பண்ணி ப்ரௌசரை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குது. ஒருவேளை நமக்கு வந்து ஒரே ஒரு குளோப் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சோம்னா, இதை ரிப்பீட்டட் பேக்ரவுண்ட் ரிப்பீட் நோ ரிப்பீட் கொடுத்தோம்னா நமக்கு ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான் வரும்.